கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே 8 மணிக்கு இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அதிகாலை வேளையிலே தினம்தோறும் 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகாலை வேளையிலே புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள, அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 34 சங்கீதம் 17 வசனம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு பகுதியை மாத்திரம் நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீதிமான்கள் கூப்பிடும் போது உங்க ஜெபத்துக்கு பதில் வரணுமா? நீங்க எப்படி இருக்கணும்? நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே எப்படி இருந்தாலும் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துக்குள்ளே ஒரு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா வேதத்துல நீங்க ரெக்கார்டா பார்க்கும்போது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு, ஐயா நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும். இப்ப நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம். நீங்க ஒரு காரியத்தை ஜெபிப்பீங்க, உங்க உள்ளத்துக்குள்ள இன்னொரு காரியம் யோசிப்பீங்க, இப்படி பல காரியம் இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீதிமான்கள் கூப்பிடும்போது இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள், அதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? அப்பா, இந்த நாள்ல இந்த இடத்துல நான் உமக்கு பிரியம் இல்லாமல் நடந்து கொண்டேன். என் கண்கள் ஒரு சின்ன பாவம் இருந்துச்சு. என்னுடைய வீண் வார்த்தையிலே நான் சிக்கி கொண்டேன். என் சிந்தனைக்குள்ள இந்த காரியத்துல நான் போராடி கொண்டிருந்தேன். இப்படி இன்னைக்கு உள்ள என்னென்ன காரியம் இருக்கோ அதை முதல்ல, அப்பா இதுல இருந்து என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்க பிள்ளையா இருக்கணும். உங்களோட ரத்தத்தினால கழுவப்பட்டு நான் நீதிமானா இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு. இப்ப நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம். நிறைய குடும்பத்துல இணைந்து ஜெபிக்கிறீங்க. உங்க எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தர வேண்டும். வேற வேற நாட்டுல இருந்து ஜெபிக்கிறீங்க, வேற வேற மாவட்டத்துல இருந்து ஜெபிக்கிறீங்க. இப்படி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த ஜெபம் பரலோகத்துல போகணும்னா நம்ம முதல்ல எப்படி இருக்கணும்? ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய ஒரு ஆபீசரை போய் பார்க்கணும்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி ஒரு வாரம் முன்னாடியே, ஐயா நான் இந்த நாள்ல உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா ஒரு பைசா செலவு இல்லாம நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிற தேவன். ஆனா அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. ஏன்னா அதைத்தான் இங்க போட்டிருக்கு, நீதிமான்கள் கூப்பிடும்போது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உள்ளத்துக்குள்ளே சில பாவ காரியம், அந்த காரியத்துல இருந்து வெளியில வரணும். ஏன்னா இதயத்துக்குள்ள தீமையினால நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பொல்லாத காரியத்தை கொண்டு உள்ள வச்சிருக்காங்க. சில குடும்பத்துல எல்லாம் சொத்து ஏமாத்திருக்காங்க, சில குடும்பத்துல நகையை ஏமாத்திருக்காங்க, சில குடும்பத்துல கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்து போட்டதுனால பல பிரச்சனை. இப்படி ஏமாத்தி வாழ்றாங்க. இதெல்லாம் துன்மார்க்கமான காரியம். சில குடும்பத்துல பாவம் பண்ணிட்டு துன்மார்க்கமாக வாழ்றாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். நம்ம எப்படி நீதிமானா மாறுறோம்? நம்முடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடும்போது நம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சகல பாவங்களை கழுவி நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒண்ணும் இல்லை, காலையில 9 மணிக்கு ஆபீஸ்ல வேலைக்கு போனீங்க, அதுக்கு செல்போனை சார்ஜ் போடுறீங்க, சாப்பாடு கொண்டு போறீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரமா இருக்கும் வேலை செய்யற இடம், பெட்ரோல் போடுறீங்க, எல்லாமே ஒவ்வொரு வேலை செஞ்சுதான் அந்த ஆபீஸ்ல 9 மணிக்கு போய் பர்ஃபெக்டா போய் நிற்போம். அதே போல நம்ம ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகணும். பரலோகத்துல போறதுக்கு தடை என்ன தெரியுமா? பாவம். அப்போ நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னக்கூட்டி இன்னைக்கு நம்ம நாள்ல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே செக் பண்ணி பார்க்கணும், என்னையும் சேர்த்தான். இப்போ ஜெபம் பண்ண போறோம். அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் குற்றம் இருந்தா மன்னிச்சிருங்கப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, அந்த உரிமையோடு நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா.
நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு. அந்த கேட்டு அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணணும். கர்த்தர் கேட்டு. கர்த்தர் கேட்டா உங்களுக்கு பதில் செய்வாரா செய்ய மாட்டாரா? நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம நிறைய வசனத்தை நம்ம தினம்தோறும் தியானிக்கிறோம். கர்த்தர் கேட்டுட்டாருன்னா உங்களுக்கு பதில் செய்வாரா செய்ய மாட்டாரா? நீங்க என்ன விரும்புறீங்களோ அது தருவாரா தரமாட்டாரா? நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு. இப்போ உங்க எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் கேட்கணும். சில குடும்பத்துல நான் பேசும்போது பகல்ல 6 மணி நேரம் டிவி பார்த்தேங்கிறாங்க. அதுல படம் பார்த்தேங்கிறாங்க, நாடகம் பார்த்தேங்கிறாங்க. செல்போனை கேட்டா 4 மணி நேரம் யூஸ் பண்ணேங்காங்க. ஆனா பைபிள் எவ்வளவு நேரம் வாசித்தீங்கன்னு சொல்லி கேட்டா பல மாசமா ஆச்சுங்கிறாங்க, பல நாள் ஆச்சுங்கிறாங்க. அப்ப நம்ம ஜெபத்துக்கு தடை இருக்குமா இருக்காதா? ஏன்னா இரவும் பகலுமாக தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ? இந்த இரவு நேரத்திலே நம்ம எப்படி கூப்பிட போறோம்? அப்பா, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குப்பா. அது எங்களுக்கு எல்லா காரியத்திலும் நீக்கி, அந்த எல்லா தடையெல்லாம் நீக்கி, அந்த எல்லா கட்டுகளும் உடைத்து, எங்க வாழ்க்கையில தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. நாங்க மிகுந்த உபத்திரத்தோடு வந்திருக்கோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நெருக்கப்பட்ட பல பிரச்சனை இருக்குப்பா. சில குடும்பத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை நம்ம பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க போறோம். அவர் பரம பிதா. அவர்கிட்ட போய் நம்ம சொல்லியாச்சுன்னா போதும். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல போட்டிருக்கு, அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். எல்லா உபத்திரம், அதுல சின்ன சின்னதெல்லாம் போடல, எல்லா உபத்திரம் எல்லாமே அதுக்குள்ள வந்து சேர்ந்துரும். உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, கடன் பிரச்சனை இருக்கா, வேலையில பிரச்சனை இருக்கா, இப்படி எல்லா உபத்திரத்துக்கும் அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணணும். அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அந்த ஒன்றை மட்டும் யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு சாட்சியா வேணா என்னையதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு ஒருத்தன் மாந்திரியம் பண்ணா, 13 வருஷமா மாந்திரியம் பண்ணா, 50-55 லட்ச ரூபாயை காணும், நடு ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்படி பல உபத்திரப்பட்டு இந்த ஊழியத்துக்கு நாங்க வந்திருக்கோம். ஆனால் என்னோட வாழ்க்கையில் நடந்த அதிசயம் என்ன தெரியுமா? 24 மணி நேரமும் கர்த்தர் தான் பாதுகாக்கிறாரு. ஒரு மனுஷன் பாதுகாக்கல. என்னோட வாழ்க்கையிலே நான் உயிரோட இருக்கிறதே அற்புதம். இதுவே பெரிய சாட்சி தான். உங்க முன்பாக நான் பேசுறேன். எத்தனை வருஷம் கண்ணீர் விட்டு அழுதுருப்போம் தெரியுமா? மாந்திரியத்தில் இருக்கும்போது எப்படி வெளியில வரணும்னு தெரியாது. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் போய் பார்ப்போம். 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். பைபிள் வாசித்தா எனக்கு புரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது. இப்படி பல பிரச்சனை உண்டு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவர் இடைப்பட்டு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீங்களும் இயேசுவும் இதுக்கு ஊடையில பாவங்கள் ஒண்ணு இருக்கக்கூடாது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேன், ஒரு ஓப்பனா பேசுறேன். அதே போல நீங்க இயேசுவோடு பேசும்போது ஓப்பனா பேசணும். அப்பா, என் வாழ்க்கையில இந்த காரியத்துல நான் குறையா இருக்கேன்ப்பா, எனக்கு மன்னிச்சு எனக்கு நீங்க விடுதலை தரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறேன்னு சொல்லி போட்டுருக்கல. என் வாழ்க்கையில இவ்வளவு உபத்திரம் இருக்குப்பா, இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, இவ்வளவு கண்ணீர் இருக்குப்பா, நான் நித்தம் நித்தம் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கேன், அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கேன், நான் ஏன் வாழணும்? அந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்குப்பா. இப்படி பேசுறது தான் ஜெபம். நீங்க அழகா இப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்க எல்லா ஜெபத்தையும் அங்கீகரிப்பார். உங்க கூடையே நின்று எல்லா பிரச்சனையும் முடிச்சு தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்க எல்லாரும் உங்க பாதவடியில வந்து நிக்கிறோம்ப்பா. எங்களுடைய நிலைமை நன்றாக அறிந்தவர் நீர் மட்டும்தான். எங்களை எல்லாரும் அற்பமா என்றாங்கப்பா. சில குடும்பத்துல கடன் நிமித்தமாக இந்த கடன்ல இருந்து நான் வெளியில வர முடியல, எனக்கு யார் உதவி செய்வா அப்படின்ட்டு இருக்காங்கப்பா. ஆனா வேதம் சொல்லுறது, எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லிடுதுப்பா. எங்க வாழ்க்கையில உமக்கு பிரியம் இல்லாமல் எத்தனையோ காரியத்தை நாங்க செய்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நாங்க தாழ்த்துறோம்ப்பா. எங்களால முடியலப்பா. இந்த பிரச்சனைல இருந்து எங்களால வெளியில வர முடியலப்பா. இந்த நெருக்கமான சூழ்நிலை எங்களுக்கு வெளியில வர தெரியலப்பா. நாங்க அழுது பார்த்துட்டோம்,
ஜெபிச்சிட்டோம், எங்களுக்கு இன்னும் பதில் வரலப்பா. இந்த இரவு நேரத்துல சில குடும்பத்திலே அண்ணே நானும் உங்களோட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கன்னு சொல்லி அவங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கிறாங்கப்பா. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்க பாதபடியிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரம தகப்பனே, நாங்க எல்லாரும் உங்க பாதபடியில வந்து நிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திலே யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணீருக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க நீதி நியாயம் செய்ய வேண்டும். அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க, அந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே தீர்மானம் எடுக்கிறாங்க, வாழ்ந்தால் கர்த்தருக்கா வாழ வேண்டும், இனிமேல் பாவ காரியத்துல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி அப்பா அர்ப்பணிக்கிறாங்க. சில குடும்பத்துல இன்னைக்கு உள்ள காரியத்திலே நான் குறையா இருக்கிறேனே, நான் கர்த்தருக்கு உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. சில குடும்பத்திலே இந்த கடன் பிரச்சனைல இருந்து எனக்கு வெளியில வந்தா போதும், நான் கர்த்தரை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி இப்படி ஜெபிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா இந்த இரவு நேரத்திலே சில குடும்பத்திலே அப்பா நித்திரை வராமல் கண்ணீரோடும் பிரச்சனையோடும் தற்கொலை எண்ணங்களோடும் மரண பயத்தோடும் போராட்டத்தோடும் சில கிரியினாலே பாதிக்கப்பட்டு அப்பா ஜெபிக்கிறாங்க. இந்த இரவு நேரத்திலே சமாதானமான நித்திரை தாங்க ராஜா. எந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டிருக்கோ சகல சத்ருன் சகல கிரியில அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தில் அழிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே கற்பது நினைக்காக ஜெபிக்கிறாங்க. பரம தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க அப்பா. விசேஷமாக என் இயேசு கிறிஸ்து ராஜா இந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ கற்பத்தை நினைத்து தொட்டு ஆசிரிங்க ராஜா. அப்பா, குடும்பத்துக்குள்ளே பல சூழ்நிலை எல்லாமே உமக்கு தெரியும். சில குடும்பத்திலே மாசமா இருக்காங்க, சரீரம் பலவீனமா இருக்கு, டாக்டர் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதையும் என் தேவன் மாற்றித்தாங்க. டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்க அப்பா, நிறைய பணம் வேணும் என்று அப்பா தேடி கொண்டிருக்காங்க. அந்த வீட்டில் உள்ள செலவெல்லாம் சுருக்கி என் இயேசு கிறிஸ்து ராஜா நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. நீங்க கூட இருங்க. சில குடும்பத்துல திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. தடை இல்லாமல் அப்பா திருமண வாசல் எல்லா காரியத்தையும் திறந்து நடத்திட்டாங்க. சில குடும்பத்துக்குள்ளே வயசான முதியோர் என்னுடைய பிள்ளைகள் பேரம் பேத்தி இப்படி இப்படி இருக்காங்க, வயசு அதிகமாயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி வேதனோட ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள சகல வாசல் திறவிடட்டும். ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. வாசல் திறந்து விடுங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்து வீட்டுக்குள்ளே விபச்சார நிமித்தமாக மதுபான அடிமை போதை காரிய நிமித்தமாக டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்திலே என் கணவர் எனக்கு திருப்பி கிடைப்பாரான்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற சகோதரியே, உன் கண்ணீருக்கு என் தேவன் நீதி நியாயம் செய்வார். நீ பொறுமையோடு காத்திரு. லாதுரி ஷாலா பாபா கபுதுபி கேதூர் லீகா லாக்கா ரஷாக்கா தூராபாலா. எந்தெந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டுக்கோ சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கிவிட்டும். இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினால் எல்லா கிரியும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல நீங்க யோசிக்கிறீங்க, என் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் தருவாரா என்று நீங்க ஜெபிக்கிறீங்க. லாதுரி ஷகதனமா லஹோர தூரி கபர ஹரது ரபு ஷபலபலஹே தூரி கபது ரீகா தூரபலா. உங்களை நீங்கள் தாழ்த்தி ஜெபிக்கும் போது உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்களுடைய சகல காரியத்தையும் நிறைவேற்றி தருவார். நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. லாதுரி ஷா லபஹோ பிஹா து கபரு துரி கரபதுரபலா. ஒரு குடும்பத்திலே நாளைக்குள்ள காரியத்தை நீங்க யோசிக்கிறீங்க, கர்த்தர் நாளைக்குள்ள சகல காரியத்தையும் பொறுப்படுத்தி விடுகிறார். நீங்க எதை குறித்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை தருகிறார். ரிபோ ஷாலா பாபா கபதுபி கேது ரீகா லாக்கா தூரபலா. வேற தேசத்துல இருக்கிறனே, தன் சொந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்குள்ள வாசல் திறந்திருக்கிறது. லிதுரி ஷாலா பாபா கபதுபி கேது ரீகா ராக்கா தூரபலா. சில குடும்பத்திலே வேலைக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ரிஷாக்கா தூரி கபௌதுபி கேதுனா ரபோ ஷபலபலபல ஹரதுரி கரபதுரபலா. அப்பா, எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ
அந்த வீட்டில் உள்ள எல்லா தடைகள் எல்லாம் நீக்கி, அந்த வீட்டில் உள்ள எல்லா கட்டுகளை உடைத்து, அந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்ற மாந்திரியம், பில்லி சூனியம், ஏவல், விக்கிரத்து நிமித்தமா எந்த குடும்பத்துல கட்டப்படுத்தாங்களோ அந்த எல்லா சத்துருகளை பட்சிக்கிற அக்கினி இறங்கி விட்டு ராஜா. அந்த எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே எல்லா கிரிகளும் அழிக்கப்பட்டு ராஜா. சில குடும்பத்திலே அப்பா போர்டு தொழில் போயிட்டு இருந்தாங்க, சில குடும்பத்திலே டிரைவிங் லைன், சில குடும்பத்திலே சிறு தொழில் பார்க்கறாங்க, சில குடும்பத்துல வியாபாரம் பாக்குறாங்க, சில குடும்பத்துல கம்பெனி வைத்துக்காங்க, சில குடும்பத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்பா எல்லா குடும்பத்தையும் உங்க பதவியில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சகல காரியத்தையும் என் தேவன் அறிவிங்க. எந்த சூழ்நிலையும் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இரவு நேரத்துல எங்க வீடு முழுதும் தேவ பிரசன்னத்தினால மூட வேண்டும் ராஜா. தேவன அக்னினால மூடுங்க ராஜா. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். விசேஷமா முன்னும் பின்னுமாக உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டு விட்டும். எங்க வீடு குட்டி பரலோகமா இருக்க வேண்டும். விசேஷமாக யூத ராஜசிங்கம் எங்க வீட்டுக்குள்ள நீங்க தங்கியிருக்க வேண்டும். கெட்ட சொப்பனம் கெட்ட தரிசனம் எல்லாவற்றையும் விளக்குங்க. சில குடும்பத்துல தந்திரமா கிரியை செய்யற வலு செருப்பு கிரியெல்லாம் இப்பொழுதே சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கிவிட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். ஒரு குடும்பத்துல யோசிக்கிறீங்க, நான் தினம்தோறும் தேவனுடைய பாதங்களை காத்திருந்து மன்றாடி கொண்டிருக்கிறேன், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், நான் கொடுத்து வரணும். சில குடும்பத்துக்குள்ளே என் பிள்ளைல இருந்து பார்க்கணும். சில குடும்பத்துல நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கனே, சில குடும்பத்துல நான் விதவையா இருக்கனே, சில குடும்பத்துல நான் ஊனமுற்றா இருக்குன்னு சொல்லி பல காரியங்களை நீங்க உள்ளத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தருவார். பொறுமையோடு காத்திருங்கள். லாதுரி ஷாலபாபா கபுதுபி கேதுரி காராதுரவலா. சில குடும்பத்துல ஆஸ்பத்திரியில மரண பயத்திலே போராடி கொண்டிருக்கிறீங்க. லாதுரி கரா ஷாதரா கரதுரி கரபதுரவலா. அப்பா எந்த சூழ்நிலை ஆஸ்பத்திரி இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள என் இயேசு ராஜா நீங்க இறங்குவாங்க. விசேஷமாக அப்போ ஆபரேஷன் தியேட்டருக்கு நீங்க இறங்குவாங்க. நீங்க கூட இருந்து சகல காரியத்தையும் வாசல் திறந்து விடுங்க. அப்பா விசேஷமாக நார்மலாக வீட்டுக்கு வர வேண்டும். உதவி செய்யுங்க. சில குடும்பத்துல படுக்கையா இருக்காங்க, வயசு அதிகமாயிட்டு பலவீனத்தோடு இருக்காங்க. எந்த குடும்பத்திலே அப்பா போராடி ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுல எல்லா பலவீனத்திலும் நீக்கி அந்த பலவீனப்படுத்த எல்லா கிரிகளும் அழித்து என் இயேசு ராஜா இரவு நேரத்திலே பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும், பரிபூர்ணமான ஆரோக்கியம் தர வேண்டும், பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும். விசேஷமாக சில குடும்பத்துல கேன்சர் நிமித்தமாக அப்பா பல பிரச்சனைல இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா கிட்னி ஃபெயிலியர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்திலே ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்துல சுகரு பிரஷரு, சில குடும்பத்துல கண்கள பிரச்சனைக்கு, சில குடும்பத்துல தலையில பிரச்சனைக்கு, சில குடும்பத்துல கால் வலி, சில குடும்பத்துல நரம்பு வலி, சில குடும்பத்துல கை பிரச்சனைக்காங்க. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்க. எந்த குடும்பத்திலே பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இந்த இரவு நேரத்திலே எங்களுடைய நோய்கள் எல்லாம் சிறுவில் சுமஞ்சி வேதம் சொல்கிறது. விசேஷமா எந்த குடும்பத்தை ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களுடைய தழும்புகளால குணமாக்கி இரவு நேரத்திலே பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. நீங்க உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே விசேஷமாக எந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இன்பமா நித்திரை தாங்க ராஜா. இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே அப்பா நைட் ஷிப்ட்ல ஐடி ஃபீல்டுல வேலை பார்க்காங்களோ, ஆர்மியில வேலை பார்க்காங்களோ, போலீஸ்ல வேலை பார்க்காங்களோ, செக்யூரிட்டியா வேலை பார்க்காங்களோ, அப்பா விசேஷமாக வாட்ச்மேன், சில குடும்பத்துல நைட் ஷிப்ட்ல அப்பா கம்பெனில வேலை பார்க்காங்க. சில குடும்பத்துல அப்பா விசேஷமாக டாக்டர் மாரு நர்ஸ் மாரு அப்பா யாரெல்லாம் இணைந்து அப்பா அந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். விசேஷமா அவங்களோட சூழ்நிலை சகல காரியத்தையும் என் தேவன் அறிவிங்க. நைட் நேரத்துல வாலிப பிள்ளைகள் வேலை பார்க்க என் இயேசு ராஜா அப்பா சகல காரியத்துல பாதுகாப்பு தாங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க கூடங்க உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அது மாத்திரமல்ல எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க கிருபை செய்யுங்க. தேவ ஞானத்துல தேவ புத்தினால் நிரப்பி பரிபூர்ணமாக விசேஷமாக இந்த நேரத்திலே அப்பா உங்களுடைய கிருபையால் நிரப்பி உங்களுடைய பிள்ளைகள் ஆசிரியங்க. இரவு நேரத்திலே எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் மனோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல அதிகாலையிலே 3 மணிக்கு அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் மற்ற எல்லா காரியங்களையும் ஜெபித்துக்கொள்ளுங்கள். நிறைய குடும்பத்திலே பரிசுத்தவான்கள் இணைந்து ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.